அல் இஅ்திதால் ஃபில் இபாதா, வணக்க வழிபாடுகளில் நடுநிலைமை. வணக்க வழிபாடுகளில் ஒரு மூமெண்ட் நடுநிலைமை விளங்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள்ள வராங்க. ஒரு மனிதரை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட பேசப்படுது. ஒரு அப்படி தொழுவார், இப்படி தொழுவார், தொழுகையிட நீட்டம் அப்படி இருக்கும், சுருக்கம் அப்படிலாம் பேசுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைஸ ஹாதா மின் ஹியாரிக்கும், இவர் உங்களிலேயே மிக சிறந்தவர் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி இபாதத்துல ஓவரா இருந்தால் அவர் உங்களே மிக சிறந்தவன் அர்த்தம் அல்ல என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சோர்வடைய வேண்டாம், உங்களுக்கு முடிஞ்ச அமல்களை செய்யுங்கள், நீங்கள் சோர்வடையும் வரைக்கும் இறைவன் முகத்தை திருப்ப மாட்டான், உங்களை கவனிச்சுக்கின்றிருப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, புகாரில் 1968 இலக்கம், சல்மான் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க வந்த செய்தி உங்களுக்கு தெரியும், அழகான ஒரு செய்தி. அபூ தர்தா அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள். அபூ தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய, அபூ தர்தாவும் சல்மான் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்னது சகோதரத்துவம் செஞ்சு வச்சாங்க. ரசூலுல்லாஹ் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுக்கும் சஅத் இப்னு ரபியுக்கும் செஞ்சு வச்ச மாதிரி சகோதரர். ஏன்னா இவர் ஃபாரிஸ் நாட்டிலிருந்து வந்தவர், அன்சாரி, சகோதரத்துவம் செஞ்சு வச்சாங்க. இப்போ சல்மான் ஃபாரிஸ் அடிக்கடி அவரை சந்திக்க வருவார். வார நேரத்தில் வீட்டுக்கு வந்தால் வீட்டு ஆடைகளோடு சர்வசாதாரணமாக வைஃப் எப்படி இருப்பாவோ அந்த மாதிரி ஒரு அலங்கோலமான கோலத்தில் இருக்கிறான். அப்போ ஹிஜாபுடைய வசனங்கள் இறங்காத காலம் விளங்கிட்டா, அதனால சர்வசாதாரணமாக பார்க்க முடியாத காலம். வாராங்க, வந்த உடனேயே என்ன இப்படி இருக்கிறீங்க, அட்லீஸ்ட் ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் இருக்கணுமே, ஒரு ட்ரெஸ் இல்லாமல் அலங்கோலமான நிலையில ஏன் இருக்கிறீர்கள் அப்படி என்று சொல்லி சல்மான் ஃபாரிஸ் இல்லாமல் கேட்குறான். சொல்றா, அஹூக்கா அபூ தர்தா, உங்களோட அபூ தர்தா இருக்கிறார் தானே, லைஸ லஹு ஹாஜத்துன் ஃபித் துன்யா, அவருக்கு இந்த உலகத்தில் எந்த தேவையும் இல்லை, இந்த உலகத்தில் அவருக்கு என்று எந்த தேவையும் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அபூ தர்தா ரதியல்லாஹு வரா. அப்போ சாப்பாடு என்று செஞ்சு அவரை கொண்டு வரான். பக்கத்தில் இருக்கிறாங்க, சாப்பிடுங்கன்றான். சல்மான் ஃபாரிஸ் சாப்பிடுங்க, நான் சொல்கிறேன் நீங்களும் சாப்பிடுங்கன்றார். நீங்களும் சாப்பிடுங்க. இல்லை நான் நோம்பாளி, நோம்பை முறிச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா தான் நான் சாப்பிடுவேன்றார். நோம்பை முறித்து விட்டு நீங்கள் சாப்பிடுவீர்களா, நான் சாப்பிடுவேன்றார். சுன்னத்தான நோம்பு முறிச்சிட்டாரு, முறிச்சிட்டு சாப்பிடுகிறார். இப்போ மனசில் ஒரு காயம் முடிக்குமா இல்லையா, முடிஞ்சு மறுபடி இரவு நேரம் தூங்க போகிறாரு. தூங்க போகிற நேரத்தில் கொஞ்சம் தான் இவர் தூங்கின உடனே அவர் எழுப்பிட்டார் தொழுகிறதுக்கு. தூங்க வேண்டார், அவர் என்ன செய்யுங்க, தூங்குங்க என்று சொன்னார். இழுத்து கீழே வச்சார், தூங்குங்க, தூங்கிட்டார். கொஞ்ச நேரம் போகுது, மறுபடியும் எழும்புறார் தொழுகிறதுக்கு. விளங்கிட்டா தெரியுங்கன்றார். 2 முறை, 3வது முறை எழும்புறாரு. அப்பயும் அதே நிலைமை தான். கடைசியா சுபகுக்கு இந்த கொஞ்சம் நேரம் இருக்கக்குள்ள, அதாவது இறுதி நேரம் துளுத்துள்ளை கொஞ்ச நேரம் நம்ம 4:15 விளங்கிருப்பா. விளங்கிட்டா நம்மளோட விளக்கத்தில் நம்ம விளங்கலாம். அது என்ன ஒரு 3 மணின்னு விளங்கி ஒரு அந்த மாதிரி பெரிய நீண்ட நேரம் தொழுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கக்குள்ள அவர் என்ன செய்யறாரு, அபூ தர்தா ரதியல்லாஹு சல்மான் ஃபாரிஸி எழுப்பி விடுறான். எழுமுங்க, எழுப்பட்டி 2 பேரும் தொழுகிறான். தொழுது முடிஞ்சனே முதல் வேலையா அபூ தர்தா நேர ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இவர் என்ன செய்யல, இந்த மாதிரி செய்ய விடல, தொழவும் விடல, இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்றான். அது வேற அறிவிப்புல வருது. சொன்னடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மானை கூப்பிடுறான். கூப்பிட்டு சொன்ன சல்மான் ரதியல்லாஹு சொல்றான், இதான் சிச்சுவேஷன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, சதக சல்மான், சல்மான் உண்மை உரைத்தார், சல்மான் உண்மை உரைத்தார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னலி ரப்பிக அலைக ஹக்கா, உங்களது இறைவனுக்கென்று ஒரு கடமை உங்களுக்கு இருக்கிறது, உங்கள் இறைவனுக்கென்று ஒரு கடமை உங்களுக்கு இருக்கிறது. வலி நஃப்ஸிக அலைக ஹக்கா, உங்களோட உடம்புக்கென்று ஒரு கடமை உங்களுக்கு இருக்கிறது, உங்களுக்கென்று நீங்க செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. வலி அஹ்லிக அலைக ஹக்கா, உங்களோட மனைவி உங்களோட குடும்பத்துக்கென்று ஒரு கடமை உங்களுக்கு இருக்கிறது. ஃபஅதி குல்லதி ஹக்கின் ஹக்கா, ஒவ்வொருவருக்கும் அந்தந்த கடமையை செய்து விடுங்கள், ஒவ்வொருவருக்கும் அந்தந்த கடமையை செய்து விடுங்கள் என்று சல்மான் ஃபாரிஸி சொன்னாரு. அதையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், அங்கீகரித்து சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா என்ன, ஒரு முஃமின் இபாதத்தில் நடுநிலையாக இருப்பான். நமது நிலைமை செஞ்சா இபாதத்து, இல்லாம போனா குடும்பம். எங்கட நிலைமையை சொல்றேன், இல்லாம போனா குடும்பம், ஆகினா இபாதத்து. நல்ல ஒரு பயான் கேட்போம், உருக்கமான உரைகளை கேட்போம், மனசுல பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் குடும்பத்தை பார்க்க மாட்டோம், நினைட்டா எதையும் பார்க்கட்டும், தொழுறதான் மிக முக்கியம். அப்படி என்ற லெவலுக்கு போய் மனைவி ஏற்பட்டு, மனைவி என்னத்துக்கு இன்றைக்கு நேரத்தோட தூங்கினா ஒன்றும் தெரியாது. ஏன் இவர் தொழுகிறதுக்கு இவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து விட்டதன் காரணமாக அன்றைக்கு அப்படி தொழுகை இப்படி தொழுகைன்னு என்ன வீடெல்லாம் இப்படி இருக்குது. மனைவியே பதவி, என்ன இது திடீர்னு வந்து இப்படி செய்யறாரு, நம்மளுக்கு ஒரு வேலையும் செய்யலாம் இருக்கு, தொழுவத்தில் என்ன செய்வாரு. ஆனா மனைவிக்கு தெரியும் இதெல்லாம் என்னது ஒரு 1 வீக் தான், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய பார்த்துருப்பா தானே. இதில் ஒரு 1 வீக்காகத்தான் போகும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஆனால் மனைவிமார் மிச்சம் பேச மாட்டாங்க, அதை பற்றி அமைதியாக இருந்துருவாங்க. அதுக்கு பிறகு இவர் தூங்குவார். மனைவியோட சுப தொழிலாடு ஈமான் கூடும் குறையும்.
மனைவிமாருக்கு சரியா ஒரு விளக்கு. இந்த லெவல்ல உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இக்திசாது ஃபில் இபாதா, வணக்க வழிபாடுகளில் நடுநிலைமை காட்டுவது கிடையாது. ஆனால் வணக்க வழிபாடில் நீங்கள் நடுநிலைமை காட்டி பாருங்க, நீங்கள் இபாதத்தில் தோல்வி அடைய மாட்டீங்க. இபாதத்தில் தோல்வி அடைய மாட்டீங்க. யாருக்கும் காட்ட நம்ம தொழ வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சுண்ண தொழுகிறாரு அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லணும் இடத்துக்காக வேண்டி தொழ வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலாக விரும்பியதெல்லாம் எது கடமையோ அதெல்லாம் பப்ளிக்காக இருக்கட்டும், எது சுண்ணத்தோ அதெல்லாம் தனியாக இருக்கட்டும் தான் ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க. நம்மளவங்க வந்து ஃபர்லு தொழுகிறதில் சுண்ணத்தில் வெளிப்படையான செய்து விளங்குற அளவுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், நடந்து கொள்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்திசாத் ஒரு நடுநிலைமையை காட்டினார்கள். நீங்கள் நடுநிலைமையோடு இபாதத் செஞ்சு பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவு தொழுகை ஆரம்பிச்சா கூட எப்படி ஆரம்பிப்பாங்க, சிறிய 2 ரக்காத்துக்களை கொண்டு ஆரம்பிப்பாங்க. நம்ம இரவு தொழுகை எப்படி ஆரம்பிக்கிறோம், 20 நிமிஷம் அரை மணித்தியால 2 ரக்காத் தொழுது. முதல் நோம்புக்கு உள்ள ஆர்வம் எல்லாத்தையும் போட்டு என்ன செய்வோம்டா, அரை மணித்தியாலத்துக்கு 2 ரக்காத்தை தொழுவோம். அடுத்த ரக்காத்த ஒரு 20 நிமிஷம், அடுத்த ரக்காத்த ஒரு 15, அடுத்த நாள் 3/4 மணித்தியாலம் அப்படி குறைஞ்சி 5ஆம் நாள் போய் தராவி சுண்ணத்தண்ட லெவல் இரவு தொழுகை சுண்ணத்தண்ட லெவலுக்கு என்ன செஞ்சிருவோம், மாறி விடுவோம். அப்புறம் தொழ மாட்டோம். இந்த நிலைமை நம்ம இடத்துல இருக்கிறது. ஆனா ஆர்வத்தை பகிர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை ஆரம்பித்தால் 2 ரக்காத்துக்கள் ஆரம்பமாக சொல்வார்கள். சின்னதாയിരിക്കും, ஒரு 3 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம். எப்படி உற்சாகம் மட்டும் வரும், தொழுதுட்டோம் ஒரு உற்சாகம் என்ன செய்யும். ரசூல் அப்படிதான் செய்வார்கள். செய்து அதுக்கு பின்னாலே ஒரு கொஞ்சம் பெருசாக என்ன செய்வார்கள், தொழுவார்கள். சில நேரத்தை தூங்கிடுவாங்க, தொழுதுட்டு தூங்கி விடுவார்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்வாங்க, இன்னொரு 2 ரக்காத் தொழு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமைகள் இருந்து. அப்ப அந்த இபாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நடுநிலைமையான போக்கை கையாளணும். நபித்தோழர்கள் நிறைய நீட்டமா தொழுதாங்க. அந்த இடத்தை அவர்கள் ஒரே அடி அடையல, பாஞ்சி விழுந்து அடையல, கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன செய்யலாம், அந்த இடத்தை அடையலாம். ஒரே அடியா நபித்தோழர்கள் மாதிரி தொலை போன மட்டும் ஒரே அடியா இருக்கிற என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும், இல்லாம போயிடும். அந்த லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது, நாங்கள் போகக்கூடாது சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் நிறைய வணக்க வழிபாடுகள் காட்ட வேண்டிய நேர்மை நடுநிலை பற்றி நிறையவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.